ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய கிருபையினால ஒரு ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துருக்கோம். நம்ம 2வது ஸ்கந்தத்துல 4 அத்தியாயங்கள் கத்துட்டோம். 4வது அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பரீட்சித் ஸ்ரீ சுகரை பார்த்து பகவான் எப்படி இந்த சிருஷ்டிங்கிற லீலைய பண்றான் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டதும் ஸ்ரீ சுகர் எப்படி ஒரு அழகான சுகஸ்துதிய பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நாரதர் ஒரு சமயம் பிரம்மாவிடத்துல சிருஷ்டியை பத்தி கேட்டதும் பிரம்மா என்ன சொன்னாரோ அதையே நான் உனக்கு பதிலா எடுத்து சொல்றேன் அப்படின்னு ஸ்ரீ சுகர் சொல்லி இந்த 4வது அத்தியாயத்தை முடிச்சிருந்தார். இப்போ இந்த 5வது அத்தியாயத்துல இன்னைக்கு நம்ம அதான் கத்துக்க போறோம். அதுல நாரதரும் பிரம்மாவும் என்ன பேசிண்டா அப்படிங்கறதான் சுகர் நம்மளுக்கு எடுத்து சொல்றார். இப்போ முதல்ல எடுத்ததுமே நாரதர் பிரம்மாவை பார்த்து சொல்றார், தேவதேவா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார், நீங்க தான் எல்லா ஜீவன்களையும் சிருஷ்டி பண்றேன், எல்லாருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய முதல் புருஷன் நீங்க தான், அதனால எனக்கு ஞானத்தை அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லோகம் தான் ஒரு சாதனமா இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியிற இந்த லோகம் ஒரு சாதனமா இருக்கிறதுனால முதல்ல இந்த லோகத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றார். கேட்கிறார், எத் ரூபம் எத் அதிஷ்டானம் யதஹா சிருஷ்டம் இதம் பிரபோ எத் சம்ஸ்தம் எத் பரம் எச்ச தத்தத்வம் வத தத்வதா அப்படின்னு கேட்கிறார். இந்த லோகமானது யாரால பிரகாசமா இருக்கு, எத் ரூபம் யாரிடத்துல அதிஷ்டானமா அது நிலை பெற்று இருக்கு, யாரால சிருஷ்டி பண்ணப்பட்டது, யதஹா சிருஷ்டம் எத் சம்ஸ்தம் யாரிடத்துல போய் லயமாக போறது, யாருக்கு அதீனமா இருக்கு, யாருடைய சொரூபமாவே இருக்கு, இதெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு தெரியாததே இல்லை, ஏன் அப்படின்னா பூத பவ்ய பவத் பிரபு அப்படிங்கிறார். முன்னாடி வாழ்ந்த ஜீவன்கள், இனி வாழ போறவர்கள், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவா எல்லாத்துக்கும் நீங்க தான் பிரபு. அது மட்டும் இல்ல, கராமலகவத்து அப்படிங்கிறார். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உங்களுக்கு இந்த உலகத்துல தெரியாத விஷயமே இல்லை, அதனால எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அதோட எனக்கு உங்களை பத்தியும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு பிரம்மாவை குறிச்சு கேட்கிறார். எத் விஜ்ஞானோ எதாதாரோ எத் பரஸ்துவம் எதாத்மகா அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவர் யாரு, நீங்க யாருடைய ஆதாரத்துல இருந்துட்டு இருக்கே, உங்களுக்கு யாருக்கு அதீனமா நீங்க இருக்கே, அதுக்கப்புறமா யாரோட சொரூபமா நீங்க இருக்கே, இதெல்லாமும் எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ நாரதர் பிரம்மாவை பார்த்து சொல்றாரு, இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு நாளா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்களே தன்னந்தனியா இந்த ஜீவன்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றேன், எந்த ஒரு உபகாரமும் யார் இடத்துல இருந்தும் எடுத்துக்காம நீங்களே தன்னந்தனியா சிருஷ்டி பண்றேன் இல்லையா, அது திரும்பவும் இந்த உலகத்தை உங்களிடத்துலயே நீங்க லயம் பண்ணிக்கிறேன். ஊர்ணநாபி ரிவாக்லமஹா அப்படிங்கிறார். எப்படி ஒரு சிலந்தி பூச்சியானது தன்னிடத்துல இருந்தே அந்த ஒரு திரவியத்தை கொண்டு அந்த வலைய பின்னி திருப்பி தன்னிடத்திலேயே இழுத்துக்குமோ, அந்த மாதிரி நீங்க இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுனால உங்களை காட்டிலும் பெரியவர் யாருமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவர் சொல்றார், நீங்க எனக்கு மனசுல ஒரு பெரிய சந்தேகத்தை நீங்க எழுப்பியிருக்கேள் அப்படிங்கிற, பராசங்காம் பிரயச்சசி அப்படிங்கிற. என்ன அப்படின்னா, ச பவான் அச்சரத் கோரம் எத் தபஹா சுசமாஹிதா அப்படிங்கிற. இப்படி கோரமான ஒரு தபஸ் நீங்க பண்ணதுனால எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு மனசுல ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அப்போ யாரை குறிச்சு நீங்க தபஸ் பண்றீங்களோ அவர் உங்களை காட்டிலும் பெரியவரா இருக்கணும் இல்லையா, அதனால உங்களுக்கும் மேல ஒரு ஈஸ்வரன் இருக்கானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒரு ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னா அவரை பத்தியும் எனக்கு எடுத்து சொல்லுங்கோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார் நாரதர். உடனே இப்போ பிரம்மா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். வத்ச சமயக் விசிகித்சிதம் அப்படிங்கிற, குழந்தை நீ ரொம்ப அழகா ஒரு கேள்வியை கேட்டிருக்க, அதுலயும் காருணிகஸ்ய அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப கருணையோட இந்த கேள்வியை நீ கேட்டிருக்க. ஏன் அப்படின்னா, இதற்கு பதிலா நான் பகவானுடைய வீரியங்களையும் மகிமைகளையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்ற, என்னுடைய மகிமைகளெல்லாம் பார்த்துட்டு நீ நாதான் ஈஸ்வரன்னு நினைச்சுட்டே நீ சொன்ன இல்லையா, அது முழுசலும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் யாருங்கிறது தெரியாததுனாலையும் அவருடைய கிருபையினாலதான் எனக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறது தெரியாததுனாலதானே நீ அப்படி சொல்லியிருக்க. அப்போ எனக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த பகவான் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய சைத்தன்யத்தாலேயே இந்த உலகத்தை அவர் மனசுல ஏற்கனவே கல்பிச்சுட்டார். அதை நான் ஒரு ஸ்தூலமான ரூபத்தினால நான் வெளிப்படுத்துறேனே தவிர நான் வேற எதுவும் பண்றதில்லை அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த உலகத்துல எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னா, யாராலையும் தாண்டவே முடியாத அவருடைய மாயை இருக்கே, அதனால எல்லாரும் என்ன ஜெகத்குரு அப்படின்னு நினைக்கிறா, நீ முதற்கொண்டு இப்ப அப்படிதானே நினைக்கிற அப்படின்னு சொல்லி அத்தகைய அந்த பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமகி என் மாயையா துர்ஜயா மாம்புருவந்தி ஜெகத்குரு அப்படிங்கிற. அப்படி பகவான் இருக்கும் பொழுதே என்ன ஜெகத்குருன்னு சொல்றதுக்கு காரணம் அவருடைய மாயை தான் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, அப்ப அந்த மாயையானது அந்த பகவானை ஒன்றும் பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதற்கும் சொல்ற, விலஜ்ஜமானயா எஸ்ய ஸ்தாதும் ஈக்ஷா பதேமுயா அப்படின்னு அழகா சொல்றாரு. அதாவது அந்த மாயையானது பகவானுடைய பார்வைக்கு வரும் பொழுதே அப்படி வெட்கப்பட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறானாம். ஏன் அப்படின்னா,
என்னுடைய கபட்டம் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சுடுமே அப்படிங்கிறதுனால வெட்கப்பட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ அந்த பகவான் அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஆனா அவர் சிருஷ்டி பண்ண அந்த ஜீவன்கள்லாம் தான் அந்த மாயையில மோகிச்சவர்களா என்ன பண்றா அப்படின்னா, மமாகம் இது துர்தியகா அப்படின்னு நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் அமகாரத்தோட அவர்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்றார். நீ சொன்ன இல்லையா இந்த லோகத்துல எல்லாமே என்னிடத்துல இருந்து தான் தோன்றுது அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல எது உண்மை அப்படின்னா, இந்த லோகத்துல என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் நாமமோ ரூபமோ குணமோ அல்லது ஸ்தூலமோ சூக்ஷ்மமோ எல்லாமே பகவான் நாராயணத்துல இருந்து தான் தோன்றி இருக்கு. எல்லாம் அவன் மயமாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தோடைய லட்சியமும் நாராயணன் தான் அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார். நாராயண பரா வேதாகா தேவா நாராயணாங்கஜாகா நாராயண பராலோகா நாராயண பராமகாகா அப்படின்னு வேதங்கள்லாம் அவனுடைய புகழதான் பாடுறது. தேவர்கள்லாம் அவனுடைய அம்சங்களா தான் இருக்கா. எல்லா லோகங்களுமே அவனுடைய அங்கங்களா இருக்கு. யாகங்கள்லாம் எதற்காக பண்றோம் அப்படின்னா அதுவும் அவனை அடையறதுக்காக தான். யோகமோ தபசோ ஞானமோ எல்லாமே அவன் அடையறதுக்காக தான். கடைசியில அடைய வேண்டிய அந்த பராகதிகி அப்படின்னு சொல்றார், அதுவும் நாராயணன் தான் அப்படின்னு சொல்றார். அப்போ உங்களை எதற்காக சிருஷ்டி பண்ணியிருக்கார், உங்களுக்கு என்ன காரியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதற்கும் பிரம்மா பதில் சொல்றார். சிருஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோகம் ஈக்ஷையைவாபி சோதிதா அப்படிங்கிற. பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணணுங்கிற சங்கல்பத்தை வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா, என்ன சிருஷ்டி பண்ணி அவன் ஒரு கட்டாட்சத்தினால என்ன பார்த்து ஆக்ஞை பண்றான். என்ன அப்படின்னா, இந்த லோகத்தை நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு அவருடைய ஆக்ஞையோட பேர்ல நான் இந்த லோகத்தை நான் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அப்போ பகவான் என்ன பண்றான் அப்படின்னா, தான் நித்தியமுக்தனா இருந்த போதிலும் அந்த 3 குணங்களுடைய மாயை எடுத்துட்டு பலவிதமான ஜீவன்களா ஆகி சம்சாரத்துல பந்தப்பட்டவனை போல இருக்கான் அப்படிங்கிறத சொல்றார். இப்போ சிருஷ்டிங்கிறத எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ற முதல்ல பகவான் ஒருவன் மட்டும்தான் இருந்தான். தான் பலவாக ஆகணும் அப்படின்னு பகவான் ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்பட்டதுமே மாயை என்ன பண்றா அப்படின்னா, பகவானுக்கு முன்னாடி காலம் கர்மம் சுபாவம்ங்கிற 3 கொண்டு நிறுத்துறாளாம் அந்த மாயை. அந்த காலம் என்ன பண்றது அப்படின்னா, அந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்வம் ரஜஸ் தமசுங்கிற அந்த 3 குணங்கள்லயும் ஒரு சலனத்தை ஏற்படுத்துறதாம் காலம். சுபாவம்ங்கிறது என்ன பண்றது அப்படின்னா, அந்த 3 குணங்கள்லயும் ஒரு மாறுதலை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறமா அனாதிகாலமா ஜீவன்கள் பண்ணக்கூடிய அந்த கர்மங்கள் இருக்கு இல்லையா, அது மூலமா தான் இப்போ சிருஷ்டிங்கிறது ஆரம்பிச்சு ஒரு தத்துவமா ஏற்படுறது அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ முதல்ல அந்த பிரகிருத்திலேருந்து ஏற்படக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, மகத் அப்படிங்கிற அந்த தத்துவம் தான் ஏற்படுறது. அப்போ மகத்துங்கிற அந்த தத்துவம் சத்வகுணமும் ரஜோகுணமும் பிரதானமான ஒரு தத்துவமா இருக்கு. அடுத்ததா அது மாறுதல் அடையும் பொழுது அடுத்ததா மகத்திலேருந்து என்ன வருது அப்படின்னா, அகங்காரம்ங்கிற அடுத்த தத்துவம் வருது. அந்த அகங்காரங்கிற தத்துவம் தமோகுண பிரதானமான ஒரு தத்துவமா இருக்கு. அதற்கு 3 சக்திகள் இருக்கு. ஞான சக்தி, கிரியா சக்தி, திரவிய சக்தி அப்படின்னு சொல்றார். இந்த அகங்காரம் அடுத்ததா மாறுதல் அடையும் பொழுது 3ஆ பிரியறது. அது என்ன அப்படின்னா, சாத்விகா ராஜசிக தாமசிக அகங்காரமா 3ஆ பிரியறது. சாத்விக அகங்காரம்ங்கிறது வைகாரிகம் அப்படிங்கிற பெயர் உடையதா இருக்கு. அதற்கு தான் ஞான சக்தி இருக்கு. அடுத்ததா ராஜசிக அகங்காரத்துக்கு தைஜசம் அப்படின்னு பேரு, அது கிரியாசக்தி உடையதா இருக்கு. அடுத்ததா தாமச அகங்காரத்துக்கு தாமசம் அப்படின்னு பேரு, அது திரவிய சக்தி உடையதா இருக்கு. இப்போ இந்த கடைசியான இந்த தாமச அகங்காரம் இருக்கு இல்லையா, அதுல இருந்துதான் நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்றோமே அதெல்லாம் சிருஷ்டியா இருக்கு. இப்போ முதல்ல அந்த தாமச அகங்காரத்துல இருந்து பஞ்சபூதங்கள்லாம் எப்படி சிருஷ்டி ஆகுதுங்கிறத முதல்ல எடுத்து சொல்றார். இந்த தாமசத்துல இருந்து முதல்ல வரக்கூடிய பூதம் எது அப்படின்னா, ஆகாசம் அப்படிங்கிற அந்த முதல் பூதம். ஒரு பூதத்துக்கும் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மாத்திரைன்னு ஒண்ணு, குணம் அப்படின்னு. அப்போ இந்த ஆகாசத்துக்கு சப்தம்ங்கிறது தான் மாத்திரையாகவும் குணமாகவும் இருக்கு. மாத்ரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பூதமானது முதல்ல சூக்ஷ்மமான நிலையில எப்படி இருக்கோ அதற்கு தான் மாத்திரை அப்படின்னு பேரு. இப்போ முதல்ல அது ஸ்தூலமான அந்த பூதமா வெளிப்படத்துக்கு முன்னாடி அது சப்த தன்மாத்திரையா இருந்து அதுக்கப்புறமா தான் அந்த ஆகாசம்ங்கிறது வருதுனால முதல்ல அந்த தாமசம்ல இருந்து சப்த தன்மாத்திரை ஏற்பட்டு அதுல இருந்து ஆகாசம்ங்கிற பூதம் ஏற்படுறது. அந்த ஆகாசத்தினுடைய விசேஷமான குணம் என்ன அப்படின்னா, சப்தம்ங்கிறது தான் அதோடைய விசேஷமான குணம். இதே மாதிரி பஞ்சபூதங்களும் கிரமமா எப்படி வருதுங்கிறத சொல்றாரு. ஆகாசத்துல இருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரை அப்படிங்கிறது ஏற்பட்டு அதுல இருந்து வாயுங்கிற அடுத்த பூதம். அதாவது வாயுக்கு விசேஷமான குணமும் என்ன அப்படின்னா ஸ்பர்ஷம், அதாவது நம்ம தொடர உணர்ச்சின்னு சொல்றோமே அதுதான் வாயுடைய விசேஷமான குணம். ஏன் அப்படின்னா ஆகாசத்தை நம்மளால தொட்டு உணர முடியாது, அப்ப வாயுவை தான் நம்மளால உணர முடியுங்கிறதுனால வாயுக்கு அந்த குணம் விசேஷமான குணம் அப்படின்னு சொல்ற. ஆனா வாயு ஆகாசத்திலேருந்து வந்ததுனால முந்தின பூதத்தினுடைய குணத்தையும் அது எடுத்துக்கிறதுனால சப்தம் ஸ்பர்ஷம் 2 குணமும் வாயுக்கு இருக்கு. அடுத்ததா வாயுலேருந்து ரூப தன்மாத்திரங்கிறது ஏற்பட்டு தேஜஸ் அதாவது அக்னிங்கிற அந்த அடுத்த பூதம் ஏற்படுறது.
அதனுடைய குணம் என்ன அப்படின்னா ரூபம் அப்படிங்கிற. இப்ப ரூபம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஒரு ரூபமானது அக்னிக்கு தான் இருக்கு, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 பூதங்களுக்கும் இல்ல அப்படிங்கிறதுனால அதோட விசேஷமான குணம். முன்ன போலவே முன் தோன்றின பூதங்களோட குணங்களையும் அந்த அக்னியானது எடுத்துக்கிறது. அதனால மொத்தம் 3 குணங்கள், சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் அப்படின்னு. அடுத்ததா அந்த அக்னியிலேருந்து ரசத்தன் மாத்திரை ஏற்பட்டு ஜலம் அப்படிங்கிற அடுத்த பூதம் ஏற்படுறது. அந்த ஜலத்தினுடைய விசேஷமான குணம் வந்து ரசம், அதாவது சுவை அப்படிங்கிறது. அப்போ அந்த ஜலம் வந்து முந்தின பூதங்களோட குணங்களையும் எடுத்துட்டு சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம் அப்படிங்கிற 4 குணங்களும் ஜலத்துக்கு ஏற்படுறது. ஜலம் அப்படிங்கிற பூத்தத்திலேருந்து கந்த தன்மாத்திரை ஏற்பட்டு பிருத்திவிங்கிற கடைசி 5வது பூதம், பூமின்னு சொல்றோமே அந்த 5வது பூதம், அதோட விசேஷமான குணம் என்ன அப்படின்னா கந்தம், அதாவது வாசனை அப்படிங்கிறது. அப்போ பிருத்திவிக்கு தான் கந்தம்ங்கிறது இருக்கு, முந்தின பூதங்களுக்கு எல்லாம் அது இல்லைங்கிறதுனால அதோட விசேஷமான குணம். அப்போ மற்ற எல்லா குணங்களையும் சேர்த்து எடுத்துக்கிறது. 5 குணங்களும் உண்டு பிருத்திவிக்கு. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா சயின்ஸுக்கும் சாஸ்திரத்துக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம கவனிக்கலாம். என்ன அப்படின்னா ஜலம் அப்படிங்கிற அந்த பூதம் இருக்கு இல்லையா, வாட்டர்னு சொல்றோமே, அதற்கு வந்து டேஸ்டும் இல்லை ஸ்மெல்லும் இல்லை அப்படின்னா நம்ம சயின்ஸ்ல எல்லாரும் சொல்றா. ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னா ஜலத்துக்கு ரசம் உண்டு, அதாவது டேஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்றோம். ஆனா அதற்கு கந்தம், வாசனை தான் கிடையாது அப்படிங்கறத சொல்றோம். அடுத்ததா வைகாரிகம்னு சொன்னோம் இல்லையா, சாத்விக அகங்காரம், அதுல இருந்து என்னெல்லாம் தோன்றதுங்கிறத அடுத்ததா சொல்ற. முதல்ல மனசானது தோன்றது, அதோட அதிஷ்டான தேவதை சந்திரன். அதுக்கப்புறமா 10 இந்திரியங்கள்னு சொல்றோம் இல்லையா, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அதோட தேவதைகள்லாம் ஏற்படுறா இந்த வைகாரிக அகங்காரத்திலேருந்து. அதோட பேரெல்லாம் அழகா எடுத்து சொல்ற. திக் வாதார்த்த பிரச்சேதோஷ்வி வன்னீந்திரோபேந்திர மித்ரகாஹா அப்படின்னு சொல்ற. இப்போ இதுல முதல் 5 தேவதைகள் என்ன அப்படின்னா திக், வாத, அர்க்க, பிரச்சேதசு, அஸ்வினி குமாரர்கள், இவர்கள்லாம் 5 ஞானேந்திரியங்களோட தேவதைகளாகவும், அடுத்த 5 வன்னி, இந்திர, உபேந்திர, மித்ர, கஹ அதாவது பிரஜாபதி, இவர்கள்லாம் வந்து 5 கர்மேந்திரியங்களுடைய தேவதைகள் அப்படின்னு சொல்றாரு. ஞானேந்திரியங்கள்லாம் என்ன அப்படின்னா நம்ம எதனாலலாம் அறிவை பெறறோமோ அதெல்லாம் ஞானேந்திரியங்கள் அப்படின்னும், கர்மேந்திரியங்கள்ங்கிறது நம்ம வந்து எதனாலலாம் காரியங்களை பண்றோமோ அதெல்லாம் கர்மேந்திரியங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட கர்மேந்திரியங்கள்லாம் என்ன அப்படின்னா வாக்கு, கை, கால், மலக்கழிவு பண்ணக்கூடிய அந்த ஒரு இந்திரியம், பிரஜோத்பத்தி பண்ணக்கூடிய இந்திரியம். நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் வந்து காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு, இதெல்லாம் தான் நம்மளுடைய ஞானேந்திரியங்கள். அடுத்ததா தைஜசம் அப்படிங்கிற அந்த ராஜச அகங்காரத்திலேருந்து என்னெல்லாம் ஏற்படுறதுங்கிறத சொல்ற. இப்போ 10 இந்திரியங்களோட தேவதைகள் ஏற்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால இப்போ இங்க வந்து இந்த தைஜசத்திலேருந்து 10 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அதை தவிர ஞான சக்தியான புத்தியும் கிரியாசக்தியான பிராணமும் ஏற்படுறது அப்படின்னு சொல்ற. அந்த 10 இந்திரியங்களுடைய பெயரையும் சொல்ற. ஸ்ரோத்ர, துவக், கிராண, திருக், ஜிஹ்வா, வாக், தோஹோ, மேட்ர, அங்கிரி, பாயவகா அப்படிங்கிற முதல் 5 ஞானேந்திரியம், அடுத்த 5 கர்மேந்திரியம். இப்படி எல்லா காரண வஸ்துக்களும் இந்த உலக சிருஷ்டிக்கு வேணுங்கிற எல்லா காரண வஸ்துக்களும் இப்போ தோன்றியாச்சு. ஆனா என்ன ஆறுது அப்படின்னா எல்லாம் தனித்தனியா அப்படியே நிக்கிறதாம். எல்லாம் சேர்ந்து இயங்கினாதானே இந்த சரீரம்ங்கிறத ஏற்படுத்த முடியும். ஆனா அதுகெல்லாம் சேர்ந்து இயங்க முடியாம அப்படி தனித்து நிக்கிறதாம். உடனே பகவான் என்ன பண்றான், தன்னுடைய சக்தியினால அவர்களை பிரேரணை பண்ணதும் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தினுடைய இந்த அண்டகோஷம் அப்படிங்கிற அந்த சரீரத்தை ஏற்படுத்துறது. அது மட்டும் இல்லாம எல்லா ஜீவன்களுடைய சரீரத்தையும் ஏற்படுத்துறதாம். அப்போ ஆனாலும் அந்த சைத்தன்யத்துவம், அதாவது ஜீவத்துவம் இல்லாததுனால பல வருஷ காலங்கள், 1000 வருஷங்கள் அப்படியே பிரளய ஜலத்துல அந்த அண்டகோஷம் மிதந்துட்டே இருக்கு. இப்போ பகவான் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சைத்தன்யத்தை அதுக்குள்ள ஏற்படுத்தணும் இல்லையா, அதனால காலம், கர்மம், சுபாவம்னு சொன்னோமே, அதை கொண்டு பகவான் அதற்குள்ள சைத்தன்யத்தை உள்ள புகுத்தினதும் அண்ட கோஷத்துக்குள்ளேந்து அப்படியே அந்த அந்தர்யாமியான விராட் புருஷன் அதை பிளந்துண்டு அப்படியே வெளில வராராம். முன்னமையே வர்ணிச்சா மாதிரி அந்த விராட் புருஷனுடைய எப்படி இருக்கு அவருடைய லட்சணம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கைகள், கால்கள் அப்படி வர அந்த விராட் புருஷன். முன்னமையே சொன்ன மாதிரி அந்த 14 லோகங்களும் அவருடைய அங்கங்களா வர்ணிக்கப்பட்டிருக்கு. இடுப்புக்கு மேல 7 லோகங்கள், கீழே 7 லோகங்கள்னு. இன்னொரு விதமா அந்த லோகங்களை எப்படி வர்ணிக்கிறா அப்படின்னா பூஹு, புவஹா, சுவஹா அப்படின்னு முக்கியமான அந்த 3 லோகங்களை மட்டும் எடுத்துட்டு பகவானோட கால்களா பூலோகம் இருக்கு, அவனுடைய நாபியா அந்த புவர் லோகம் இருக்கு, அவனுடைய தலையா அந்த சுவர் லோகம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்கலோகம் இருக்கு அப்படின்னு மற்றொரு விதமான ஒரு கல்பனை அப்படின்னு சொல்லி இந்த 5வது அத்தியாயமானது பூர்த்தி ஆகுது. இதற்கு மேல பிரம்மா 6வது அத்தியாயத்துல என்ன சொல்ல போறாருன்னா இந்த விராட் புருஷனுடைய விபூதிகள் எல்லாம் அடுத்து சொல்ல போறார். இப்போ நம்ம இந்த 5வது அத்தியாயத்தை எப்பொழுதும் போல நம்ம கத்துக்கலாம்.
गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्येतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोद्गलितं फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। अथ पञ्चमोऽध्यायः। नारद उवाच नारद उवाच देवदेव नमस्तेऽस्तु देवदेव नमस्तेऽस्तु देवदेव नमस्तेऽस्तु भूतभावनपूर्वज 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 तद्विजानीहि यज्ञानम् तद्विजानीहि यज्ञानम् तद्विजानीहि यज्ञानम् आत्मतत्त्वनिदर्शनम् 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 यद्रूपं यदधिष्ठानम् यद्रूपं यदधिष्ठानम् यद्रूपं यदधिष्ठानम् यतः सृष्टम् इदं प्रभो यतः सृष्टम् इदं प्रभो यतः सृष्टम् इदं प्रभो यत्संस्थं यत्परं यच्च यत्संस्थं यत्परं यच्च यत्संस्थं यत्परं यच्च तत्तत्त्वं वद तत्त्वतः तत्तत्त्वं वद तत्त्वतः तत्तत्त्वं वद तत्त्वतः सर्वं ह्येतद् भवान् वेद सर्वं ह्येतद् भवान् वेद सर्वं ह्येतद् भवान् वेद भूतभव्य भवत्प्रभुः भूतभव्य भवत्प्रभुः भूतभव्य भवत्प्रभुः करामलकवद्विश्वम् 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 विज्ञानावसितं तव विज्ञानावसितं तव विज्ञानावसितं तव यद्विज्ञानो यदाधारो यद्विज्ञानो यदाधारो
यद्विज्ञानो यदाधारो यत्परस्त्वं यदात्मकः यत्परस्त्वं यदात्मकः यत्परस्त्वं यदात्मकः एकसृजसि भूतानि एकसृजसि भूतानि एकसृजसि भूतानि भूतैरेव आत्ममायया भूतैरेवात्ममायया भूतैरेवात्ममायया आत्मन् भावयसे तानि आत्मन् भावयसे तानि आत्मन् भावयसे तानि न पराभावयन् स्वयं न पराभावयन् स्वयं न पराभावयन् स्वयम् आत्मशक्तिम् अवष्टभ्य आत्मशक्तिम् अवष्टभ्य आत्मशक्तिम् अवष्टभ्य ऊर्णनाभिः इवाक्लमः ऊर्णनाभिरिवाक्लमः ऊर्णनाभिरिवाक्लमः नाहं वेद परं ह्यस्मिन् नाहं वेद परं ह्यस्मिन् नाहं वेद परं ह्यस्मिन् नापरं न समं विभो नापरं न समं विभो नापरं न समं विभो नामरूपगुणैर्भाव्यम् नामरूपगुणैर्भाव्यं नामरूपगुणैर्भाव्यं सदसत् किञ्चित् अन्यतः सदसत्किञ्चिदन्यतः सदसत्किञ्चिदन्यतः स भवान् अचरद्घोरम् स भवानचरद्घोरम् स भवानचरद्घोरम् यत्तपस्सु समाहितः यत्तपस्सु समाहितः यत्तपस्सु समाहितः तेन खेदयसे नस्त्वम् तेन खेदयसे नस्त्वम् तेन खेदयसे नस्त्वम् पराशङ्कां प्रयच्छसि पराशङ्कां प्रयच्छसि पराशङ्कां प्रयच्छसि एतन्मे पृच्छतः सर्वम् एतन्मे पृच्छतः सर्वम् एतन्मे पृच्छतः सर्वम् सर्वज्ञ सकलेश्वर सर्वज्ञ सकलेश्वर सर्वज्ञ सकलेश्वर विजानीहि यथैवेदम् विजानीहि यथैवेदम् विजानीहि यथैवेदम् अहं बुद्धे अनुशासितः अहं बुद्ध्यनुशासितः अहं बुद्ध्यनुशासितः ब्रह्मोवाच ब्रह्मोवाच सम्यक् कारुणिकस्येदम् सम्यक् कारुणिकस्येदम् सम्यक् कारुणिकस्येदम् वत्सते विचिकित्सितम् वत्सते विचिकित्सितम् वत्सते विचिकित्सितम् यदहं चोदितः सौम्य यदहं चोदितः सौम्य यदहं चोदितः सौम्य भगवद्वीर्यदर्शने 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 नानृतं तव तच्चापि नानृतं तव तच्चापि नानृतं तव तच्चापि यथा मां प्रब्रवीषि भोः यथा मां प्रब्रवीषि भोः यथा मां प्रब्रवीषि भोः अविज्ञाय परं मत्त अविज्ञाय परं मत्त अविज्ञाय परं मत्त एतावत्त्वं यतो हि मे एतावत्त्वं यतो हि मे एतावत्त्वं यतो हि मे येन स्वरोचिषा विश्वम् येन स्वरोचिषा विश्वम् येन स्वरोचिषा विश्वम् रोचितं रोचयाम्यहम् रोचितं रोचयाम्यहम् रोचितं रोचयाम्यहम् यथार्कोऽग्निः यथा सोमो यथार्कोऽग्निर्यथा सोमो यथार्कोऽग्निर्यथा सोमो यथर्क्षग्रहतारकाः यतर्क्षग्रहतारकाः यथर्क्षग्रहतारकाः तस्मै नमो भगवते तस्मै नमो भगवते तस्मै नमो भगवते वासुदेवाय धीमहि वासुदेवाय धीमहि वासुदेवाय धीमहि यन्मायया दुर्जयया यन्मायया दुर्जयया
यन्मायया दुर्जयया मां ब्रुवन्ति जगद्गुरुम् मां ब्रुवन्ति जगद्गुरुं मां ब्रुवन्ति जगद्गुरुं विलज्जमानया यस्य विलज्जमानया यस्य स्थातुम् ईक्षापथे मुया स्थातुम् ईक्षापथे मुया विमोहिता विकथन्ते ममाहम् इति दुर्धियः द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च वासुदेवात् परो ब्रह्मन् न चान्यो अर्थोऽस्ति तत्त्वतः नारायण परा वेदा देवा नारायणाङ्गजाः नारायण परालोका नारायण परामकाः नारायण परो योगो नारायण परं तपः नारायण परं ज्ञानम् नारायण परागतिः तस्यापि द्रष्टुः ईशस्य कूटस्थस्य अखिलात्मनः सृज्यं सृजामि सृष्टोऽहम् ईक्षयैव अभिचोदितः सत्त्वं रजस्तम इति निर्गुणस्य गुणास्त्रयः स्थितिसर्गनिरोधेषु गृहीता मायया विभोः कार्यकारणकर्तृत्वे द्रव्यज्ञान क्रियाश्रयाः बध्नन्ति नित्यदा मुक्तम् मायिनं पुरुषं गुणाः स एष भगवान् लिङ्गैः त्रिभिः एभिः अधोक्षजः स्वलक्षितगतिः ब्रह्मन् सर्वेषां मम चेश्वरः இந்த
இந்த 20 ஸ்லோகங்கள் 20 ஸ்லோகாஸ் நம்ம இப்ப சேர்ந்து படிக்கலாம். நாரத உவாச தேவதேவ நமஸ்தேஸ்து பூதபாவன பூர்வஜ தத்விஜானீஹி யஜ்ஞானம் ஆத்மதத்வநிதர்சனம் யத்ரூபம் யததிஷ்டானம் யதஸ்ருஷ்டம் இதம் பிரபோ யத்சம்ஸ்தம் யத்பரம் யச்ச தத்தத்வம் வத தத்வதः सर्वं ह्येतद् भवान् वेद भूतभव्य भवत्प्रभुः करामलकवद्विश्वं विज्ञानावसितं तव यद्विज्ञानो यदाधारो यत्परस्त्वं यदात्मकः एकः सृजसि भूतानि भूतैरेवात्ममायया आत्मन् भावयसेतानि न पराभावयन् स्वयम् आत्मशक्तिम् अवष्टभ्य ऊर्णराभिरिवाक्लमः नाहं वेद परं ह्यस्मिन् नापरं न समं विभो नामरूपगुणैर्भाव्यं सदसत्किञ्चिदन्यतः स भवानचरद्घोरं यत्तपस्सु समाहितः तेन खेदयसेनस्त्वं पराशङ्कां प्रयच्छसि एतन्मे पृच्छतः सर्वं सर्वज्ञ सकलेश्वर विजानीहि यथैवेदम् अहं बुद्ध्येनुशासितः ब्रह्मोवाच सम्यक् कारुणिकस्येदं वत्सते विचिकित्सितं यदहं चोदितः सौम्य भगवद्वीर्यदर्शने नानृतं तव तच्चापि यथा मां प्रब्रवीषि भोः अविज्ञाय परं मत्त एतावत् त्वं यतो हि मे येन स्वरोचिषा विश्वं रोचितं रोचयाम्यहम् यथार्कोऽग्निर्यथा सोमो यथर्क्षग्रहतारकाः तस्मै नमो भगवते वासुदेवाय धीमहि यन्मायया दुर्जयया मां ब्रुवन्ति जगद्गुरुं विलज्जमानया यस्य स्थातुमीक्षापथे मुया विमोहिता विवर्धन्ते ममाहम् इति दुर्धियः द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च वासुदेवात् परो ब्रह्मन् न चान्योऽर्थोऽस्ति तत्त्वतः नारायण परा वेदा देवा नारायणाङ्गजाः नारायण परा लोका नारायण परामखाः नारायण परो योगो नारायण परं तपः नारायण परं ज्ञानं नारायण परा गतिः तस्यापि द्रष्टुरीशस्य कूटस्थस्याखिलात्मनः सृज्यं सृजामि सृष्टोऽहम् ईक्षयैवाभिचोदितः सत्त्वं रजस्तम इति निर्गुणस्य गुणास्त्रयः स्थितिसर्गनिरोधेषु गृहीता मायया विभोः कार्यकारणकर्तृत्वे द्रव्यज्ञानक्रियाश्रयाः बध्नन्ति नित्यदा मुक्तं मायिनं पुरुषं गुणाः स एष भगवान् लिङ्गैः त्रिभिरेभिरधोक्षजः स्वलक्षितगतिर्ब्रह्मन् सर्वेषां मम चेश्वरः कालं कर्म स्वभावं च कालं कर्म स्वभावं च कालं कर्म स्वभावं च मायेशो मायया स्वया मायेशो मायया स्वया मायेशो मायया स्वया आत्मन् यदृच्छया प्राप्तम् आत्मन् यदृच्छया प्राप्तम् आत्मन् यदृच्छया प्राप्तम् विबुभूषुः उपाददे विबुभूषुरुपाददे विबुभूषुरुपाददे कालाद् गुणव्यतिकरः कालाद् गुणव्यतिकरः कालाद् गुणव्यतिकरः परिणामस्वभावतः परिणामस्वभावतः
परिणामस्वभावतः कर्मणो जन्म महतः कर्मणो जन्म महतः कर्मणो जन्म महतः पुरुषाधिष्ठितात् अभूत् पुरुषाधिष्ठितादभूत् पुरुषाधिष्ठितादभूत् महतस्तु विकुर्वाणात् महतस्तु विकुर्वाणात् महतस्तु विकुर्वाणात् रजसत्त्वोपबृंहितात् 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 तमः प्रधानस्तु अभवत् तमः प्रधानस्त्वभवत् तमः प्रधानस्त्वभवत् द्रव्यज्ञानक्रियात्मकः 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 सोऽहङ्कार इति प्रोक्तो सोऽहङ्कार इति प्रोक्तो सोऽहङ्कार इति प्रोक्तो विकुर्वन् समभूत् त्रिधा विकुर्वन् समभूत् त्रिधा विकुर्वन् समभूत् त्रिधा वैकारिकः तैजसश्च वैकारिकस्तैजसश्च वैकारिकस्तैजसश्च तामसश्चेति यद्विधा तामसश्चेति यद्भिदा तामसश्चेति यद्भिदा द्रव्यशक्तिः क्रियाशक्तिः द्रव्यशक्तिः क्रियाशक्तिः द्रव्यशक्तिः क्रियाशक्तिः ज्ञानशक्तिरिति प्रभो ज्ञानशक्तिरिति प्रभो ज्ञानशक्तिरिति प्रभो तामसाद् अपि भूतादेः तामसादपि भूतादेः तामसादपि भूतादेः विकुर्वाणात् अभूत् नभः विकुर्वाणादभून्नभः विकुर्वाणादभून्नभः तस्य मात्रा गुणशब्दो तस्य मात्रा गुणशब्दो तस्य मात्रा गुणशब्दो लिङ्गं यत् द्रष्टृदृश्ययोः लिङ्गं यद्द्रष्टृदृश्ययोः लिङ्गं यद्द्रष्टृदृश्ययोः नभसोऽथ विकुर्वाणात् नभसोऽथ विकुर्वाणात् नभसोऽथ विकुर्वाणात् अभूत् स्पर्शगुणोऽनिलः अभूत् स्पर्शगुणोऽनिलः अभूत् स्पर्शगुणोऽनिलः परान्वयात् शब्दवांश्च परान्वयात् शब्दवांश्च परान्वयात् शब्दवांश्च प्राणवोजस्सहोबलम् 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 वायोरपि विकुर्वाणात् वायोरपि विकुर्वाणात् वायोरपि विकुर्वाणात् कालकर्म स्वभावतः कालकर्म स्वभावतः कालकर्म स्वभावतः उदपद्यत तेजो वै उदपद्यत तेजो वै उदपद्यत तेजो वै रूपवत् स्पर्शशब्दवत् रूपवत् स्पर्शशब्दवत् रूपवत् स्पर्शशब्दवत् तेजसस्तु विकुर्वाणात् तेजसस्तु विकुर्वाणात् तेजसस्तु विकुर्वाणात् आसीद् अम्भो रसात्मकम् आसीदम्भो रसात्मकम् आसीदम्भो रसात्मकम् रूपवत् स्पर्शवत् चाम्भो रूपवत् स्पर्शवच्चाम्भो रूपवत् स्पर्शवच्चाम्भो घोषवच्च परान्वयात् घोषवच्च परान्वयात् घोषवच्च परान्वयात् विशेषस्तु विकुर्वाणात् विशेषस्तु विकुर्वाणात् विशेषस्तु विकुर्वाणात् अम्भसो गन्धवान् अभूत् अम्भसो गन्धवान् अभूत् अम्भसो गन्धवान् अभूत् परान्वयात् रसस्पर्श परान्वयाद् रसस्पर्श परान्वयाद् रसस्पर्श शब्दरूपगुणान्वितः 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 वैकारिकान् मनोजज्ञे वैकारिकान् मनोजज्ञे
वैकारिकान् मनोजज्ञे देवा वैकारिका दश देवा वैकारिका दश देवा वैकारिका दश दिग्वात अर्क प्रचेतो अश्वी दिग्वातार्क प्रचेतोष्मी दिग्वातार्क प्रचेतोष्मी वह्नि इन्द्र उपेन्द्र मित्रकाः वह्नीन्द्रोपेन्द्रमित्रकाः वह्नीन्द्रोपेन्द्रमित्रकाः तैजसात्तु विकुर्वाणात् तैजसात्तु विकुर्वाणात् तैजसात्तु विकुर्वाणात् इन्द्रियाणि दशाभवन् इन्द्रियाणि दशाभवन् इन्द्रियाणि दशाभवन् ज्ञानशक्तिः क्रियाशक्तिः ज्ञानशक्तिः क्रियाशक्तिः ज्ञानशक्तिः क्रियाशक्तिः बुद्धिः प्राणश्च तैजसौ बुद्धिः प्राणश्च तैजसौ बुद्धिः प्राणश्च तैजसौ श्रोत्रं त्वक् घ्राण दृक् जिह्वा श्रोत्रं त्वघ्राण दृग्जिह्वा श्रोत्रं त्वघ्राण दृग्जिह्वा वाग्दोहो मेढ्र अङ्घ्रिपायवः वाग्दोर्मेढ्राङ्घ्रिपायवः वाग्दोर्मेढ्राङ्घ्रिपायवः यदैते असङ्गता भावा यदैते सङ्गता भावा यदैते सङ्गता भावा भूतेन्द्रियमनोगुणाः 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 यदायतननिर्माणे 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 न शेकुः ब्रह्मवित्तम न शेकुर्ब्रह्मवित्तम न शेकुर्ब्रह्मवित्तम तदा संहत्य चान्योन्यम् तदा संहत्य चान्योन्यम् तदा संहत्य चान्योन्यम् भगवत्शक्तिचोदिताः 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 सदसत्त्वम् उपादाय सदसत्त्वमुपादाय सदसत्त्वमुपादाय चोभयं ससृजुः ह्यदः चोभयं सस्रजुर्ह्यदः चोभयं सस्रजुर्ह्यदः वर्षपूगसहस्रान्ते 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 तदण्डम् उदकेशयम् तदण्डम् उदकेशयम् तदण्डम् उदकेशयम् कालकर्मस्वभावस्थो 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 जीवो जीवम् अजीवयत् जीवो जीवमजीवयत् जीवो जीवम् अजीवयत् स एव पुरुषस्तस्मात् स एव पुरुषस्तस्मात् स एव पुरुषस्तस्मात् अण्डं निर्भिद्य निर्गतः अण्डं निर्भिद्य निर्गतः अण्डं निर्भिद्य निर्गतः सहस्रोर्वङ्घ्रिबाह्वक्षः 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 सहस्र ऊरु अङ्घ्रि बाहु अक्षः सहस्रानन शीर्षवान् सहस्राननशीर्षवान् सहस्राननशीर्षवान् यस्येहावयवैः लोकान् यस्येहावयवैर्लोकान् यस्येहावयवैर्लोकान् कल्पयन्ति मनीषिणः कल्पयन्ति मनीषिणः कल्पयन्ति मनीषिणः कट्यादिभिः अधः सप्त कट्यादिभिरधः सप्त कट्यादिभिरधः सप्त सप्तोर्ध्वं जघनादिभिः सप्तोर्ध्वं जघनादिभिः सप्तोर्ध्वं जघनादिभिः पुरुषस्य मुखं ब्रह्म पुरुषस्य मुखं ब्रह्म पुरुषस्य मुखं ब्रह्म क्षत्रम् एतस्य बाहवः क्षत्रमेतस्य बाहवः
क्षत्रमेतस्य बाहवः ऊर्वोः वैश्यो भगवतः ऊर्वोर्वैश्यो भगवतः पद्भ्यां शूद्रोऽभ्यजायत पद्भ्यां शूद्रोऽभ्यजायत भूर्लोकः कल्पितः पद्भ्याम् भुवर्लोकोऽस्य नाभितः हृदा स्वर्लोकौ रसा महर्लोको महात्मनः ग्रीवायां जनलोकश्च तपोलोकस्तनद्वयात् मूर्धविः सत्यलोकस्तु ब्रह्मलोकः सनातनः तत्कट्यां चातलं क्लुप्तम् ऊरुभ्यां वितलं विभोः जानुभ्यां सुतलं शुद्धं जङ्घाभ्यां तु तलातलं महातलं तु गुल्फाभ्यां प्रपदाभ्यां रसातलं पातालं पादतलत इति लोकमयः पुमान् भूर्लोकः कल्पितः पद्भ्याम् भुवर्लोकोऽस्य नाभितः स्वर्लोकः कल्पितो मूर्ध्ना इति वा लोककल्पना 21வது ஸ்லோகத்திலிருந்து 21st ஸ்லோகாலேருந்து நம்ம சேர்ந்து படிக்கலாம். காலம் கர்ம ஸ்வபாவம் ச மாயேஷோ மாயயா ஸ்வயா ஆத்மன் யத்ருச்சயா ப்ராப்தம் விபுபூஷுருபாததே காலாத் குணவ்யதிகரः परिणामः स्वभावतः कर्मणो जन्म महतः पुरुषाधिष्ठितादभूत् महतस्तु विकुर्वाणात् रजः सत्त्वोपबृंहितात् तमः प्रधानस्त्वभवत् द्रव्यज्ञानक्रियात्मकः सोऽहङ्कार इति प्रोक्तो विकुर्वन् समभूत्त्रिधा वैकारिकस्तैजसश्च तामसश्चेति यद्विधा द्रव्यशक्तिः क्रियाशक्तिः ज्ञानशक्तिरिति प्रभो तामसादपि भूतादेः विकुर्वाणादभून्नभः तस्य मात्रा गुणशब्दो लिङ्गं यद्द्रष्टृदृश्ययोः नभसोऽथ विकुर्वाणात् अभूत् स्पर्शगुणोऽनिलः परान्वयात् शब्दवांश्च प्राणवोदः सहोबलम् वायोरपि विकुर्वाणात् कालकर्म स्वभावतः उदपद्यत तेजो वै रूपवत् स्पर्शशब्दवत् तेजसस्तु विकुर्वाणात् आसीदम्भो रसात्मकम् रूपवत् स्पर्शवच्चाम्भो घोषवच्च परान्वयात् विशेषस्तु विकुर्वाणात् अम्भसो गन्ध
बन्धवानभूत् परान्वयाद् रसस्पर्श शब्दरूपगुणान्वितः वैकारिकान् मनोजज्ञे देवा वैकारिकादश दिग्वातार्क प्रचेतोष्वी वह्नीन्द्रोपेन्द्रमित्रकाः तैजसा तु विकुर्वाणात् इन्द्रियाणि दशाभवन् ज्ञानशक्तिः क्रियाशक्तिः बुद्धिः प्राणश्च तैजसौ श्रोत्रम् त्वद्घ्राणदृग्जिह्वा वाग्दोर्मेढ्राङ्घ्रिपायवः यदैते असङ्गता भावा भूतेन्द्रियमनोगुणाः यदायतननिर्माणे न शेकुर्ब्रह्मवित्तम तदा संहत्य चान्योन्यम् भगवच्छक्तिचोदिताः सदसत्त्वम् उपादाय चोभयम् ससृजुर्ह्यदः वर्षपूगसहस्रान्ते तदण्डम् उदकेशयम् कालकर्म स्वभावस्थो जीवो जीवम् अजीवयत् स एव पुरुषस्तस्माद् अण्डम् निर्विद्य निर्गतः सहस्रोर्वङ्घ्रिबाह्वक्षः सहस्राननशीर्षवान् यस्येहावयवैर्लोकान् कल्पयन्ति मनीषिणः कट्यादिभिरधः सप्त सप्तोर्ध्वम् जघनादिभिः पुरुषस्य मुखम् ब्रह्म क्षत्रमेतस्य बाहवः ऊर्वोर्वैश्यो भगवतः पद्भ्याम् शूद्रोऽभ्यजायत भूर्लोकः कल्पितः पद्भ्याम् भुवर्लोकोऽस्य नाभितः हृदा स्वर्लोक उरसा महर्लोको महात्मनः ग्रीवायाम् जनलोकश्च तपोलोकस्तनद्वयात् मूर्धभिः सप्तलोकस्तु ब्रह्मलोकः सनातनः तत्कट्याम् चातलम् क्लुप्तम् ऊरुभ्याम् वितलम् विभोः जानुभ्याम् सुतलम् शुद्धम् जङ्घाभ्याम् तु तलातलम् महातलम् तु गुल्पाभ्याम् प्रपदाभ्याम् रसातलम् पातालम् पादतलत इति लोकमयः पुमान् भूलोकः कल्पितः पद्भ्याम् भुवर्लोकोऽस्य नाभितः स्वर्लोकः कल्पितो मूर्ध्ना इति वा लोककल्पना श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय இன்னைக்கு இந்த அத்தியாயத்தை நம்ம படிச்ச ராகம் ஆனந்த பைரவி நாளைக்கு அடுத்த செஷன்ல 6வது அத்தியாயம் கத்துக்கலாம் ராதே 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 by the grace of our Guru Maharaj we have been learning Srimad Bhagavata Mahapuranam and in the second canto we had learned until the 4th chapter and in the 4th chapter we saw that Parikshit asked Shri Shuka Maharishi about the Srishti Leela of Bhagavan, like how Bhagavan creates this world. And Shri Shuka, before answering this question, he offered a very beautiful Shukastuti to Bhagavan and then began answering. He had said that Narada Maharishi had once asked the same question to Brahmadeva, and I will tell you what Brahmadeva told him as his reply. And so now in the 5th chapter, he tells us the conversation between sage Narada and Brahmadeva. So the 5th chapter straight away begins as a conversation between Narada and Brahma. So Narada speaks to Brahmadeva. He says, "Oh Deva Deva, you are the one, the primordial person who creates all the living beings. So please grant me the knowledge of the supreme truth," he says. And to know the supreme person, this world, the world that we see, is a tool or a sadhana. So please tell me about this world first. So he asks the following question. He says, "Yad rupam, yad adhishtanam, yatas srishtam idam prabho, yat samstam, yat param, yatcha, tat tattvam vada tattvataha." He says, by whom is this world illuminated? Yad rupam, yad adhishtanam, in whose substratum does it stay, and by whom is it created? Yatas srishtam, and in whom does it go and dissolve at the end? Yat samstam, and who is its controller? Yat param, yatcha, and whose very form is it? So he asks all these questions and he says, there is nothing that you don't know at all. Bhuta bhavya bhavat prabhu. Because you are the Lord of all the living beings,
who had existed earlier, who are existing now, and who will exist in the future. And he says, Karamalakavad Vishwam. He says, you know everything in this world, like how a person can know the amla fruit which is in his palm. And so he says, I also wish to know more about you also. He says, Yad Vijnanaha, Yad Adharaha, Yad Parastvam, Yadatmakaha. I wish to know who is the one who has granted you knowledge and who controls you and whose very form you are, and also in whose substratum you stand. So I wish to know all this about you also. I am asking you this question because all along I had been thinking that since you are creating this world all by yourself with your own power without any external help, like the spider, he gives the example of a spider. He says, Urna nabihi ivaklamaha. Just like a spider spins its own web with its own secretion, and then again it pulls it back into itself. So you also create this world and dissolve it into yourself. So I had been thinking that you are the supreme person in this world and everything in this world springs only from you. But now suddenly I have got a great doubt. He says, you have created a doubt in me. He says, Parashankam prayachasi. Because he says, Sa bhavan acharad bhoram yat tapaha susamahitaha. Because we've done such severe penance right now, so that is creating such a big doubt in me as to whether there is somebody who is higher than you, because you want to earn that person's favor. That is why you are doing such severe penance. And if there is a higher person, Parameshwara above you, then I would like to know about him also. So this is the question that Narada asks, and he says, please explain to me all this in a manner that I can understand well. And so now Brahmadeva replies, he says, Vatsa samyakte vichikitsitam. He says, oh child Narada, you have asked a very good question. And then he says, Karunikasya. You have also been very compassionate in asking this question to me, because you have given me a chance to narrate all the glories of Bhagavan as a reply to your question. And so he says, you had said that you had thought that I am the supreme person because I have so much of glory. That is because you didn't know who's above me and who's that Bhagavan who's granting me all this glory. So let me tell you that it is Lord Vasudeva or Lord Narayana who is above me, and he has already created this world in his mind. He has imagined this world, and I only give it a sthula rupa, that is a gross form, by creating it. And he says, the entire world, because of that, thinks me as Jagat Guru even while he exists. He says, Tasmai Namo Bhagavate Vasudevaya Dhimahi Yan Mayaya Durjaya Mam Ruvanti Jagat Guru. He says that Maya, which is very hard to be crossed, because of that, entire world thinks me to be Jagat Guru while he exists, and that is why even you thought I am the Jagat Guru. And so he says that Maya of Bhagavan doesn't affect him at all. Vilajjamanaya yasya sthatum iksha pathe muya, he says. Whenever Maya comes in the vision of Bhagavan, she goes and hides herself because she thinks Bhagavan might know about my hypocrisy. So how can she ever affect Bhagavan? So he says it is only the people of the world who are deluded by Maya. They always think mamaham iti durdiyaha. They always have this I and mine because of ignorance, and so it doesn't affect Bhagavan at all, he says. And so everything in this world, whether it is name or form or quality or anything that is gross or subtle, it has all only come from Lord Narayana, he says. And the goal of everything in this world is also Lord Narayana. He says, Narayana para Veda, Deva Narayanangajaha, Narayana para Loka, Narayana para Makaha. He goes on, he says, all the Vedas, they speak only of Lord Narayana. All the Devas are his very parts, and all the worlds are also his parts, and all the yagas that we do is only to attain Lord Narayana. And whether it is yoga or tapas or jnana, whichever it is, it's all to only attain Narayana. And the end also of everything is only Lord Narayana. Narayana Paragatihi, he says. And so one might think, then why is Brahmadeva created and what is his role? So he says, Srijyam Srijami Srishtoham Ikshayaiva Vichoditaha. So the Lord wanted to create this world, and before that first he created me, and by his very glance he has ordered me to create this world, and carrying out his orders I create this world. That's all he says. And Bhagavan is always Nitya Mukta, he is ever free. But he takes up Maya, which is possessed of these three gunas, that is Sattva, Rajas and Tamas, and then he becomes as many jivas and gets caught in the Maya. And so he says, now he begins to describe the Srishti Krama, that is how Srishti begins and takes place. So he says it was only Bhagavan who existed in the past, the only person,
And when he wanted to become as many, what Maya did was, she brought this Kala, Karma and Swabhava in front of Bhagavan. And what Kala did was, that is time, it created a small disturbance in the equilibrium of the three gunas, that is the Sattva, Rajas and Tamas. And what Swabhava did was, it brought about a transformation in these three gunas, and Karma, which is the deeds of all the jivas, actually begins the process of creation. And so the first Tattva which is brought about in Prakriti, that is the first evolute in nature, is Mahat Tattva, which is predominant of Sattva Guna and Rajo Guna. And from Mahat Tattva comes the next Tattva, which is Ahankara Tattva, which is Tamo Guna Pradhana, that is, it is predominant in Tamo Guna. And this Ahankara has three aspects, that is Jnana Shakti, Kriya Shakti and Dravya Shakti. And then when this Ahankara undergoes a transformation, it becomes into three, Sattvika, Rajasika and Tamasa. And Sattvika Ahankara is called as Vaikarikam, Rajasika Ahankaram is called as Taijasam, and Tamasa Ahankaram is called Tamasam. And these three possess the three Shaktis, that is Jnana Shakti, Kriya Shakti and Dravya Shakti respectively. Now Brahmadeva begins to describe the last one, that is the Tamasa Ahankara, the evolutes of the Tamasika Ahankara. He says that Panchabhuta Srishti, the creation of all the five bhutas or the five elements of nature begins from this Tamasa Ahankara. So he begins to describe that. He says, from the Tamasa Ahankara, the first bhuta that came into being is the Akasha or the sky. And this Akasha, every bhuta has two aspects, the Matra and the Guna. Matra is the subtle form of the gross element and Guna is its distinguishing quality. And so for Akasha, Shabda is its Matra and Guna. And so just before Akasha came into being, just before that, the Shabda Tanmatra evolves, and then from that comes Akasha, and its unique quality is Shabda or sound. And again, following the same sequence, from Akasha comes the Sparsha Tanmatra, and from that Vayu, that is the second bhuta, which is air, and its distinguishing quality is Sparsha or touch. And Vayu also takes the guna called Shabda from its previous bhuta. And from Vayu comes the Rupa Tanmatra, and from that comes Tejas or fire. And the distinguishing quality of fire is Rupa or form. And fire also takes the other three gunas, that is Shabda and Sparsha. And from Tejas or fire comes the Rasa Tanmatra, and from that the next fourth bhuta, which is water. And the distinguishing quality of water is Rasa or taste. And water also takes the other three gunas. So totally water has four qualities. And from water comes the Gandha Tanmatra, and from that comes Prithvi, the last fifth bhuta, which is earth. And its distinguishing quality is Gandha or smell. So earth also takes the other four qualities. So totally it has five qualities. And here we can note that there's a slight difference between science and the Shastra. Science says that Jala or water has no taste or smell, but Shastra says that Rasa, there is Rasa or taste in water, whereas it doesn't have smell alone. And so next he talks about the Vaikarika Ahankara, which is the Sattvika Ahankara. The evolutes of these are Manas, that is the mind, and its Adhisthana Devata is Chandra. And it also brings about the 10 Indriya Devatas, that is all the gods who govern the 10 Indriyas. And he gives the names of all these Devatas: Dig, Vata, Arka, Prachetaha, Ashwi, that is the Ashwini Kumaras. These five Devatas govern the five Jnanendriyas. And the next, Vanni, Indra, Upendra, Mitra, Kaha, that is Prajapati. These five gods, they govern the Karmendriyas. Jnanendriyas are the sense organs through which we attain knowledge, and Karmendriyas are the sense organs through which we perform all the actions. And so these are the gods who govern all them. And then last he talks about the Taijasa Ahankara, which is the Rajasa Ahankara. From that comes all the 10 Indriyas and also Buddhi and Prana, which activate these Indriyas. And he gives the names of all the 10 Indriyas or the sense organs, that is the 5 Jnanendriyas and the 5 Karmendriyas. They are Shrotra, Tvak, Ghrana, Drit, Jihva, Vak, Doho, Medra, Angri, Payu. So these are the 10 Indriyas. That is, the first 5 are the Jnanendriyas and the next 5 are the Karmendriyas. So when all these were produced, they were all standing apart. They could not combine together. These are the causal elements in nature. But so when they had to combine, they could not do so, and only if they combined they could form a whole, that is the body. And so what Bhagavan did was, he
impelled them through his own Shakti, and they all combined to form the whole, which is the Andakosha or the universe. And this universe and also all the individual bodies of all the jivas were also formed, but they did not have consciousness, that is the jivatva, and so they laid in the causal waters for thousands and thousands of years, and to induce or infuse consciousness into them, Bhagavan again did that so with the help of Kala, Karma and Swabhava. And now what happened was, when Jivatva entered into this Andakosha, the Virat Purusha Bhagavan, who is the Antaryami of this universe, he sprung up from that Andakosha, and he had thousands of heads and hands and legs, as we had already described his features. And now he says that this Virat Purusha Bhagavan is such that all his parts are the various 14 worlds, as we had told already, 7 worlds above his hip and 7 worlds below his hip. And there is also another way of describing these worlds. He says the 3 major worlds are Bhuhu, Bhuvaha and Suvaha, and Bhuloka is said to be the legs of this Virat Purusha, Bhuvarloka is said to be his navel, and Suvaha, that is Swargaloka, is said to be his head. And with this ends the 5th chapter of the 2nd canto. And in the 6th chapter, Brahmadeva goes on to describe all the vibhutis of this Virat Purusha. So this is the 5th chapter that we learned today. The raga in which we read this chapter is Ananda Bhairavi. So let us meet in the next session while we learn the 6th chapter. Radhe Radhe.